ஏடிஎம்கே உடைய தலைமை கழகத்திலும் கூட்டணி சார்ந்த அனைத்து தலைவர்களுமே இன்றைக்கி மீட்டிங் வச்சுருக்காங்க. யாருக்கு எந்த தொகுதி அப்படிங்கிறது ஃபைனலைஸ் ஆகிடும். அப்புறம் நேர்காணலுக்கு அப்புறம் எந்த தொகுதிக்கு யார் வேட்பாளர் அப்படிங்கிறது ஃபைனலைஸ் ஆகிடும். அப்புறமாக ஒரு எல்லாருமாக சேர்ந்து ஒரு திடீர்னு வந்துட்டாங்க மேடம். திடீர்னு வந்துட்டாங்க மேடம். சொல்லுங்கள் மேடம். பேட்டி கொடுத்துருக்காங்க. தெரியல. அது இன்னைக்கு தான் சொல்லுங்கள் மேடம். நடக்குது. அது கேப்டனும் தலைமையும் திடீர்னு விஷயம். அதனால திடீர்னு எடுத்துன்னு வந்துட்டாங்க மேடம். தொகுதிகளும் வேட்பாளர் ஏர்போர்ட்டில் மேடம் பேட்டி யார் யார் எந்த இடத்துல போட்டி போடுறாங்க அப்படிங்கிறது திடீர்னு வந்துட்டாங்க மேடம். தெரியல. எல்லாமே ஒவ்வொன்றும் யூகத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் போட்டி போட போகிறதா ஒரு பேச்சு. யூகத்தின் அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க. எது ஃபைனல் அப்படிங்கிறது தலைமை கழகம் கேப்டன் அறிவிக்கிறது தான் ஃபைனல். வெகு விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும். அப்போ நீங்கள் எல்லாரும் பார்க்கணும். தொகுதியில் வெற்றி வாய்ப்பு உள்ளாட்சியில் நடந்த சென்னையில் கூட அதை பற்றி இது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கிற ஆளாக இருந்தாலும் சரி, எந்த பேக்ரவுண்ட் இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் உடனடியாக யார் இதில் சம்மந்தப்பட்டவங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு உச்சபட்ச மிகப்பெரிய ஒரு தண்டனை அவங்களுக்கு கொடுத்தாதான் இனி வருங்காலங்களில் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இங்கே இருக்கும். அதே நேரத்தில் பெண்களுமே யார் ஃப்ரெண்டு, யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்றது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி யாரோட நம்ம பழகக்கூடாது என்பதை அவங்களும் கொஞ்சம் அதை பற்றி யோசிக்க வேண்டியது. ஆனால் இன்றைக்கி இந்த கலிகாலம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. பெண் குழந்தைங்களை வச்சுருந்த எல்லா தாய்மார்களுமே பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அண்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். சிபிஐ மற்றும் மாற்றலாம் பார்த்தாது யார் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ உடனடியாக கைது செய்யப்பட்டு மிகப்பெரிய ஒரு தண்டனை வழங்கணும் அப்படிங்கிறது என்னோட சார். மதுரை சார் பிரேமலதா பேட்டி கொடுத்தேன். இல்லை அப்படியே எடுத்துறீங்க சார். இல்லை சார், இந்த சேனல் திடீர்னு வந்துட்டார். அது எல்லாருக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருந்தால் நம்ம வரவேற்கணும். அதை வச்சுக்கிட்டு தப்பான ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணலாம். அது எதுவாக இருந்தாலும் தடை செய்யப்பட வேண்டும். இன்னைக்கு தலைமை கழகத்தில் கேப்டனுடைய தலைமையில் நேர்காணல் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு குண்டேத்து நேர்காணல் 40 தொகுதிக்கு கட்டண எல்லாரையும் வரவழைச்சு இன்னைக்கு கேப்டன் நேரடியாக நேர்காணல் நடத்துகிறார். அது முடிஞ்ச உடனே எந்தெந்த தொகுதிக்கு யார் வேட்பாளர் அப்படிங்கிறது ஃபைனலைஸ் ஆகும். அதே போல் இன்றைக்கி